குளிங்கய்யா, முழுக்க சுத்தமாகலாம். கிறிஸ்துவுடன் மரித்தேன். மரணத்தை என்னில் தேவன் ஏற்படுத்தினார். நானாக மரிக்க முடியாது. மரணம் என்னுடையது எல்லாவற்றையும் என்னுடையது இல்லை என காண்பித்தது. என் கோபங்கள் மறைந்தது. அவர்கள் செய்த கொடுமைகள் அனைத்தும் இல்லாமல் போனது. பசை சொற்கள் மறைந்தது. சொத்துக்கள் என்னுடையது இல்லை. யாரும் எனக்கு கடன் பட்டிருக்கவில்லை. சொத்துக்கள் என்னுடையது இல்லை. யாரும் எனக்கு கடன் பட்டிருக்கவில்லை. சொந்தங்கள் எதுவும் சொந்தமில்லை, மறைந்து விட்டார்கள். என் பெயர் பிரஸ்தாபம் ஒன்றுமில்லை என்றானது. எனக்கென்று இப்போது ஒன்றுமில்லை. நான் யார்? என் அடையாளம் என்ன? தெரியாது. எல்லோருடைய நினைவிலிருந்தும் அழிந்து போவேன். நண்பர்களும் மறந்து விடுவார்கள். மரணம் என் ஆசைகளுக்கு முடிவு, என் பிரஸ்தாபத்திற்கு முடிவு, அகங்காரத்திற்கு முடிவு, ஏக்கத்திற்கு முடிவு, பலவீனங்களுக்கு முடிவு, குடி மற்ற எல்லா தீய பழக்கங்களுக்கும் முடிவு. மரணம் என்றால் இளைப்பாறுதல், மாறாத அமைதி. இங்கு குழப்பமும் இல்லை, கேள்வியும் இல்லை, கவலையும் இல்லை, தேவையும் இல்லை, ஏமாற்றத்தின் வலி இல்லை, பகையினால் தொடப்படுவதும் இல்லை. முழு அமைதி. என் வாழ்க்கையின் மேல் பிடியை விட்டுவிட்டேன். எப்படி போனாலும் போகட்டும். பழக்கங்கள் என்னை கட்டுப்படுத்தாது. குடி, சிகரெட் எதுவும் தாகத்தை தருவதில்லை. போனின் மேல் மோகம் மரித்தது. இது என்னை கட்டுப்படுத்தாது. லப்பரின் மேல் ஆசை மரித்தது. இதுவும் கட்டுப்படுத்தாது. சண்டையிடம் குணம் மரித்தது. என்னோடு யாரும் இனி சண்டை பிடிக்க முடியாது. அடங்கிவிட்டேன். பிடிக்காதவர்கள் பிடித்தவர்கள் கிடையாது. வெறுப்பு காணாமல் போனது. பிள்ளையின் மேல் பாசம் மரித்து விட்டது. பணத்தின் மேல் ஆசை மரித்து விட்டது. மூர்க்க குணம் மறைந்து விட்டது. கடுஞ்சொல் மறைந்து விட்டது. மனம் அமைதியானது. எரிச்சல் காணாமல் போனது. பக்கத்து வீட்டுக்காரனை கண்டால் வெறுப்பு அப்போது, அமைதி இப்போது. அவன் பேசிய அவச்சொற்களை மறந்து விட்டேன். அவனை குற்றம் சொல்வதை மறந்து விட்டேன். என் பொருளை யாரேனும் எடுத்துக்கொண்டால் விட்டுவிடுகிறேன். மரித்தவன் நான். திரும்ப தந்தால் வாங்கிக் கொள்ளுகிறேன், தராவிட்டால் கேட்பதில்லை. எடுத்ததற்காக சண்டை போடுவதில்லை. கோர்ட்டுக்கு போவதையும் விட்டுவிட்டேன். என் பொருள் என்னுடையது இல்லை. நான் மரித்தவன். யாரிடமும் உதவி கேட்பதில்லை. இருப்பதை கொண்டு முடிந்தவரை வாழ்கிறேன். இல்லாவிட்டால் உதவி தேடுவதில்லை. இல்லாததுக்காக கவலைப்படுவதும் இல்லை. மரித்தவன் நான். என்னை போல மரித்தவர்களாக இருக்கும்படி குழந்தைகளுக்கு சொல்லித் தருகிறேன். மனைவிக்கு சொல்லித் தருகிறேன். வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. பணமும் வாய்ப்பும் இருந்தால் வாங்குகிறேன். இல்லாவிட்டால் ஏங்குவதில்லை. தருணம் வரும்போது வாங்குவேன். இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. கிடைத்த வசதி போதும். கிடைக்காததுக்காக ஏங்குவதில்லை. கிடைக்கும் போது கிடைக்கட்டும் என்று இருக்கிறேன். ஆகையால் திருப்தியாக இருப்பதை கொண்டு இருக்கிறேன். பிள்ளைகளும் என்னைப் போல திருப்தியாக மாறிவிடுகிறார்கள். குடும்பத்தில் சண்டை இல்லை. ஏதேனும் இல்லை என்றால் ஏற்றுக்கொள்கிறார்கள். இருப்பதில் வாழ பழகிவிட்டார்கள். மரணத்தில் அவர்களும் வாழ்கிறார்கள். ஆமாம், மரணத்தில் வாழ்கிறார்கள். ஆசைகள் உண்டு, அளவுக்கு அடங்காத ஆசைகள். கிடைத்தால் கிடைக்கும், கிடைக்காவிட்டால் இயங்குவதில்லை. இருப்பதில் திருப்தி, கிடைக்கும் என்ற நம்பிக்கை, சந்தோஷம். அழகாக இருக்க வேண்டும் என்ற ஆசைதான். நான் இவ்வளவுதான், இதற்கு மேல் முடியாதே. நன்றாக உடுத்த வேண்டும் ஆசைதான். கிடைப்பதை கொண்டு நன்றாக உடுத்துகிறேன். நன்றாக அனுபவிக்க வேண்டும் ஆசைதான். கிடைப்பதை கொண்டு அனுபவிக்கிறேன். கிடைக்காததுக்காக ஏங்குவதில்லை. ஏக்கத்திற்கு மரணம். இல்லாததுக்காக புலம்புவதில்லை. புலம்புவதற்கு மரணம். மற்றவர்களை பார்த்து மனமடிவதில்லை. நிறைய கிடைக்கவும் செய்கிறது. தேவன் தருகிறார். தரவிட்டால் பரவாயில்லை, கேட்பதில்லை. கடன் வாங்குவதில்லை. தேவைக்காக யாரிடமும் கேட்பதில்லை. உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னாரே, எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. என்னால் முடிந்ததை செய்கிறேன். தேவன் தருவது போல நானும் தருகிறேன் இல்லாதவர்களுக்கு. நிறைய வருமானம் இல்லாவிட்டாலும் வருவது போதும். நான் செய்ய வேண்டியதை செய்து முடித்து விடுகிறேன். அதிகாரிக்கு பயப்படுவதில்லை. தப்பு இருந்தால் திருத்திக் கொள்கிறேன். யாருக்கும் எப்போதும் பயப்படுவதில்லை. நான் மரித்தவன். வேலை தெரியவில்லை என்றால் தெரியாது என்கிறேன்.
கற்றுக் கொடுத்தால் கற்றுக்கொண்டு செய்கிறேன், முடியாததை முடியாதென்கிறேன். பிடிக்காத வேலையை செய்வதும் இல்லை, வேறு வேலையை தேடிக்கொள்வதில்லை. தக்க வேலை கிடைத்தால் செய்கிறேன், இல்லாவிட்டால் சும்மா இருக்கிறேன். நான் மரித்தவன், மரணம் என்னை முடித்து விட்டது. எப்படி? மரணம் என்னை முடித்து விட்டது. என் ஆசைகளை முடித்து விட்டது, என் கனவுகளை முடித்து விட்டது. ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழவில்லை, கிடைத்த வாழ்க்கையே வாழ்கிறேன் அமைதியாக. சிலுவையில் கிறிஸ்துவுடன் என் மரணம் நிறைவேறி விட்டது. இதை மாற்ற முடியாது. இந்த மரணம் விருப்பங்களை அழித்தது, வீண் யோசனைகளை அழித்தது, தேவையற்ற வாஞ்சைகளை அழித்தது. அத்தனைக்கும் மரணமே முடிவு. எதிரிகளை விரோதிக்க முடியவில்லை, பழிவாங்க விருப்பமில்லை, அடங்கி போகிறேன். மரணம் உண்மையற்ற அனைத்தையும் அழித்தது. அனைத்து தந்திரங்களுக்கும் முடிவு. மரணம் மாய்மாலத்திற்கு முடிவு. மரணம் கொடிய குணங்களுக்கு முடிவு. என்னை சகல பாவ குணங்களிலிருந்தும் முழுக்க நீக்கியது, சுத்திகரித்தது. மரணம் என்னை குணமாக்கி மனுஷனாக்கியது. முழுவதும் குளித்தது போல இருக்கிறது. எப்படி? முழுவதும் குளித்தது போல இருக்கிறது. இந்த மரணத்தை அனுதினமும் சுமக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:10. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்போதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து சுற்றித் திரிகிறோம். இந்த மரணத்தை அனுதினமும் சுமக்கிறேன். இதுதான் நான் பரிசுத்தமாகும் விதம். பயண யாவும் தானாக நீங்கியது. முழுவதும் புதிய சிந்தனை, புதிய நோக்கம், புதிய செயல்கள். முழுவதும் கிறிஸ்துவை போல மாறிவிட்டேன். முழுவதும் கிறிஸ்துவை போல மாறிவிட்டேன். சுயநலமான சிந்தைகள் இல்லை, காணோம். சுய புத்தி இல்லை, காணோம். சுய நம்பிக்கை இல்லை, காணோம். தேவனை சார்ந்தே நடக்கிறேன். அவர் பேச பேச அதன்படி நடக்கிறேன், செய்கிறேன். சுயநலமான சிந்தையை போய் தேவனை சார்ந்த சிந்தை உண்டாகிவிட்டது. என்னை காத்து கொள்வதில்லை, மரணத்தை நினைத்து கொள்கிறேன். மரணம் புதுப்பிக்கப்பட்ட என்னை மாறாமல் காத்து கொள்கிறது. முன்னேறவில்லையே, ஏமாற்றம் வந்துவிட்டது. என் வாழ்க்கையில் பலவித தேவைகளால் தபித்தேன். பெற்ற மாற்றங்களை மறந்துவிட்டேன். பொருளாசை என்னை சூழ்ந்தது. பேராசை, சண்டை, போட்டி இவைகளால் உள்ளம் நிறைந்தது. நான் யார் அப்போது? இப்போது நான் யார்? மாறிவிட்டேன். ஓடிக்கொண்டே இருந்தேன், வாழ தெரியவில்லை. நம்பியவர்கள் ஏமாற்றினார்கள். என்னை நம்பியவர்களை காப்பாற்ற முடியவில்லை. தடுமாறினேன். பல வருடங்கள் வழி தெரியாது உழன்றேன். ஒரு நாள் தேவன் கேட்டார், நீ ஏன் என்னை விசுவாசிக்கவில்லை என்று. எனக்கு புரியவில்லை. வேதத்தை திறந்து படித்தேன். கிறிஸ்துவுடன் நான் மரித்தேன் என்பதை கண்டுபிடித்தேன். ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். உறுதியாக இதை பிடித்து கொண்டேன். இழந்து போன அனைத்தும் திரும்ப கிடைத்தது. என் மரணத்தை சுமக்க ஆரம்பித்தேன். தேவனுக்கு பிரியமாக பாத்திரமாக வாழ ஆரம்பித்தேன். நாமாக திருந்த முடியாது. திருத்தினாலும் இங்கே ஓட்டை, அங்கே கிழிச்சல். சரியில்லை. முழுசாக நம்மை திருத்த முடியாது. கிறிஸ்துவுடன் கூட மரணம், இது ஒன்றுதான் நம்மை மாற்றும். முழுமையாக நம்மை மாற்றும். எதற்கும் அடிமை இல்லை. அடிமைப்படுத்தும் அனைத்துக்கும் சிலுவை மரணத்தினால் என்னை அழித்தது. குடியோ, ஃபோனோ, லவ் ப்ரொபோசலோ, தவறான சிநேகிதமோ, சிகரெட்டோ, சினிமாவோ, எல்லாவற்றிலிருந்தும் மரணம், நிரந்தர விடுதலை. கெட்ட சுபாவங்கள், கோபங்கள், துர்செய்கைகள், அவதூறான வார்த்தைகள், அசுத்தமான சிந்தனைகள், பொல்லாத வழிகள், மூர்க்க செய்கைகள் அனைத்திலிருந்தும் நிரந்தர விடுதலை. சிலுவை மரணத்தை அடிக்கடி நினைக்க வேண்டும். சபையில் அவர் மரணத்தை நினைவுகூறும்படி அப்பம் விற்கிறார்கள். அது ஒரு அடையாளம் தான். மரணத்தை நினைவுகூறுவதுதான் முக்கியம். அதை மறந்து விட்டோம். 1 கொரிந்தியர் 11:26. ஆகையால் நீங்கள் அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். மரணத்தை தெரிவிக்கிறது தான் அந்த அப்பம் விற்கும் ஆராதனை. அதை விட்டுட்டு அதில் ஏதோ மேஜிக்கான பவர் இருக்குதுன்னு நம்ம நினச்சி சாப்பிட்றோம். அதில் ஒன்றுமே கிடையாது. வெறும் அப்பமும் திராட்சை ரசமும் தான். அவருடைய மரணத்தை நினைவு கூறுறோம். அடிக்கடி நம்ம மறந்து போயிடுறோம்ல, அதுக்காக சபை கூடி வந்து அதை ஒரு நினைப்படுத்துகிறாங்க. எப்போதும் நினைக்கணும். ஆனால்
வாழ்க்கையில் பல சூழ்நிலையில் மறந்துடுவோம். அதுக்காக சபை கூடி வரும்போது அதை நினைவுபடுத்துறதுக்காக செய்கிறாங்க. சிலுவை மரணம் எல்லா மன போராட்டத்திற்கும் முடிவு, எல்லா குழப்பத்துக்கும் ஆசைகளுக்கும் ஏக்கங்களுக்கும் முடிவு. இது நம்மகிட்ட இருக்கக்கூடாது. சிலுவை மரணத்தை நினச்சிருந்தோம். அதுக்காக தான் சிலுவை மரணத்தை நினச்சி பார்க்க சொல்கிறாங்க. நீங்கள் மறிச்சிருக்கீங்கன்னு. நான் மறித்தோன்னா எத்தனை விதமான பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு அவையெல்லாம் படித்து காண்பித்தேன். நான் மறித்தேன். எல்லா குழப்பத்திற்கும் ஆசைகளுக்கும் ஏக்கங்களுக்கும் முடிவு. நாம் அழிக்க வேண்டாம். தானாய் மரணம் அவைகளை அழித்து விடுகிறது. ஒரேடியாக நிரந்தரமாக நம்மை பழுதற்றவனாக புதிதாக மாற்றிவிட்டது. அப்போதான் தேவனுக்கு முன்னாடி நிற்கலாம். வாழ்க்கை போராட்டம் மிகுந்தது. நம்மால் போராட முடியவில்லை. போராட வேண்டாம். நம் மரணம் இதைத்தான் சொல்கிறது. அமைதி, இளைப்பாறுதல். கிடைத்ததை செய், முடிந்ததை செய், அது போதும், உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னவர் நடத்துகிறார். எப்போதும் இளைப்பாறுதல், இது போதும். இப்படி வாழ்வதே தேவனுக்கு பிரியமான பாத்திரமாக வாழ்வது. பிள்ளை படிப்பு வரவில்லை என்கிறது. சரி, முடிந்தவரை படி, பதறாதே, இளைப்பாறுதலாய் இரு. மீதியை கர்த்தர் பார்த்துக் கொள்கிறார். தெரிந்தவரை பரீட்சை எழுது. குறைச்சலை தன் நிறைவினால் அவர் நிறைவாக்குவார். எபேசியர் 1:23. எல்லாவற்றாலும், அழகான வார்த்தை, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். தலையாக இயேசு கிறிஸ்து தந்து இருக்கிறதுனால நம்மகிட்ட இருக்கிற எல்லா குறையையும், பலகீனத்தையும், நோயையும், மதியினத்தையும் எல்லாவற்றையும் அவருடைய நிறைவினால நிறைவாக்குகிறார். என்ன அழகான வார்த்தை. எபேசியர் 1:23. எல்லாம் நான் சொல்லி அனுபவிச்சிருக்கேன். நோய் வலிக்கிறது. சிலுவையில் மரித்தேன், என்னோட நோயும் மரித்தது. அப்போ நோய் இருக்குமா? எவ்வளவு பெரிய நோயானாலும் சரி, என்னோட மரணத்துக்குள் வந்து விட்டது. என்னோட மரணத்தில் காணாமல் போய்விட்டது. எந்த பாவமும் தொடராதது போல எந்த நோயும் தொடராது. வேலை இல்லை, என்ன செய்வது? சிலுவையில் மரித்தேன். நான் கவலைப்பட முடியாது. கவலைப்பட வேண்டாம். என்னை விட்டு விலகாதவர் பார்த்துக்கொள்கிறார். அவர் வேலை தந்தால் பார்க்கிறேன், தாராவிட்டால் படுத்து தூங்குகிறேன். சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்று அவர் கவலைப்படட்டும். கடையில் ஆள் இல்லை, என்ன செய்வது? கடை அவருடையது, அவர் கவலைப்படட்டும். பிள்ளை எங்கோ போய்விட்டான், பிள்ளையும் அவருடையது, அவர் கவலைப்படட்டும். நான் கவலைப்பட மாட்டேன். நான் மரித்தேன். ஏன் கவலைப்பட மாட்டேன்? நான் மரித்தேன். எப்போதும் இளைப்பாறுதல். எபிரேயர் 4:10. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அதனால தான் நான் கவலைப்பட மாட்டேன். என் கிரியெல்லாம் விட்டு ஓய்ந்திருக்கேன். அவர் என்னை நடத்துகிறார். நாளைக்கு என்ன செய்வது தெரியாது. இதற்கு என்ன செய்வது தெரியாது. அதற்கு என்ன செய்வது தெரியாது. நான் மரணத்தில். என்னை கைவிடாதவர் பார்த்து கொள்கிறார். எதிர் வீட்டுக்காரன் வம்பு சண்டைக்கு வருகிறான். நான் மரணத்தில். வம்பு பண்ணினால் பண்ணட்டும், விட்டு விடுகிறேன். சண்டை போட முடியாமல் அவன் ஓய்ந்து போகிறான். உங்கள் மனசு எப்படி இருக்கிறது? உங்களை தான் கேட்குறேன். உங்கள் மனசு எப்படி இருக்கிறது? ஓய்வாக இருக்கிறதா? ஏதேனும் தாக்கம், ஏக்கம், விசனம், வருத்தம், குழப்பம் எதுவும் உண்டா? கிறிஸ்துவின் மரணத்துக்குள் நினைத்து பாருங்கள். உங்களை பிள்ளை கீழ்ப்படியவில்லையா? மரித்தவனாக இருங்கள். கடன்காரன் தொல்லை பண்ணுகிறானா? மரித்தவனாக இருங்கள். கொடுக்க வழி இல்லையா? மரித்தவனாக இருங்கள். நம்மை நடத்துகிறவர் பார்த்து கொள்கிறார். மனைவி சண்டை போடுகிறாளா? செலவுக்கு பணம் பத்தவில்லையா? மரித்தவனாக இருங்கள். உள்ளதில் வாழ பழகட்டும். தேவன் நடத்துகிறார். எப்போதும் நம் மரணத்தை சுமக்க கிறிஸ்துவின் ஜீவன் நம்மை வெளிப்படுகிறது. சாந்தம், பொறுமை, தயவு, விடாப்பிடியான உண்மை. எப்படி? விடாப்பிடியான உண்மை, இரக்கம், பணிவு, மன நிறைவான சந்தோஷம். எப்படி? சந்தோஷம் சாதாரண சந்தோஷம் இல்லை, மன நிறைவான சந்தோஷம், விசுவாசம். அத்தனை குணங்களும் தானாக உண்டாகின்றன. பதற்றமில்லாத வாழ்க்கை அமைகிறது. யாரோ நம் வாழ்க்கையை சரியாக திட்டமிட்டு நடத்துகிறார். அதனால தான் இப்படி அனுதினமும் அதன் தேவைகளை எப்படியோ சந்திக்கப்பட்டு தடுமாற்றம் இல்லாமல் ஓடுகிறது. குறைச்சல் இருந்தாலும் நிறைவாகவே வாழ்கிறோம். கிறிஸ்துவோடு நாம் அடைந்த மரணத்தை மறக்கக்கூடாது. மனம் பதற ஆரம்பிக்கும். மறந்துட்டான், இதிலேயே அதிலேயே என்ன செய்வது? பயம் வருகிறது.
இப்படித்தான் டெய்லி நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கோம், வழி விலக ஆரம்பிக்கிறோம். நம் மரணத்தை மறந்தோம், தொலைந்தோம். பழையன கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிக்கின்றன. கொஞ்ச பணத்தாசை, கொஞ்ச அவதூறு, கொஞ்ச கவலை, வீட்டில் சின்ன சின்ன சண்டை. நமக்குள் இருக்கிற கிறிஸ்து லீவு போட்டு போயிட்டார் போல. அங்கே கொஞ்சம் மூர்க்கம் வெளிப்படுகிறது, இங்கே கோபம் வெளிப்படுகிறது. நம் மரணத்தை மறந்ததன் விளைவு. கிறிஸ்துவோடு நாம் அடைந்த மரணம் சும்மா வசனத்தின்படிதான், உண்மையாக மரணம் இல்லை. இது அவர்தான் உண்மையாக மரித்தார், இயேசுதான் உண்மையாக மரித்தார். தேவன் சொன்னார் என்பதற்காக நாமும் மரித்தோம் என்று கணக்கிட்டுக் கொள்கிறோம். ரோமர் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். தேவன் பார்வையில் அதுதான் உண்மை, நாம் மரித்தது. ஆகையால் நமக்கும் உண்மை, பொய் இல்லை. அவர் கணக்கு அப்படி தான் போடுறாரு. நான் செத்து போயிட்டேன்னு தான் கணக்கு போடுறாரு, நான் உயிரோடு இருக்கேன்னு கணக்கு போடல. அதனால் நம்மளும் அப்படி அதை எடுத்துக்கிறோம். அது பொய் இல்லை. அவரோடு மரித்தாலும் நாம் வாழ்கிறோம், நடக்கிறோம், சிந்திக்கிறோம், வேலை செய்கிறோம், பிழைக்கிறோம். ஆனாலும் மரித்தோம். அதன்படி எல்லாம் நமக்குள் அடங்கி போய்விட்டது. அர்த்த நாடியம், உணர்வும், எல்லா ஆசா பாசங்களையும் கவலை கஷ்டங்களையும் மரணம் இல்லாது பண்ணிவிட்டது. என் பிள்ளையை பற்றிய கவலை இல்லை, வீட்டை பற்றிய கவலை இல்லை, நாளையை பற்றிய கவலை இல்லை, வருமானத்தை பற்றிய கவலை இல்லை. எது எப்படி போனால் எனக்கு ஜெபிப்பதில்லை. அவர் நடத்துகிறபடி நடத்தட்டும். வாழ்க்கையை மறந்தே போகிறேன். எல்லா கவலைப்படுத்தும் காரியங்களிலிருந்தும் விடுதலை. மரணம் உண்மையான மரணம், முழுமையான மரணம் அப்படியே என்னை முடித்து விட்டது. எதை பற்றியும் பயமில்லை. கடனை பற்றியோ, பிள்ளையை பற்றியோ, வீட்டை பற்றியோ, வருமானத்தை பற்றியோ. உன்னை விடமாட்டேன் என்கிறவர் பார்த்து கொள்கிறார். நான் என் மரணத்தில் நிலைத்திருக்கிறேன். மரணத்தில் நிலைத்திருக்கிறவரை அனைத்தும் இளைப்பாறுதலை தருகிறது. எதையாவது தலையில் ஏற்றிக்கொண்டேனோ, தொலைந்தேனோ, என்னை ஒரு ஆட்டி விடுகிறது. இந்த பக்கம் அல்ல, அந்த பக்கம் அல்ல, எந்த பக்கமும் ஓட முடியாது. நிற்கவும் முடியாமல், தடுக்கவும் முடியாமல் படும் வாடி இருக்கிறதே. அப்பப்பா, வசமாய் சிக்கின கோழியை போல என் நிலைமையும். எந்த பக்கம் திரும்பினாலும் தொல்லைதான், இளைப்பாறுதலே இல்லை. ஓடினாலும் வேகம் பத்தவில்லை, மறையவும் மறைவிடம் பத்தவில்லை. இரக்கமின்றி அடிக்கிறார்கள், நியாயமின்றி பிடிங்கிக் கொள்கிறார்கள். மரணத்தை சுமக்கிறேன், மரணத்தை அனுபவிக்கிறேன், மரணத்தில் வாழ்கிறேன். ஐயோ, இனி நான் இல்லை, இல்லவே இல்லை. வருவது வரட்டும், நடப்பது நடக்கட்டும். தேவன் என்னை நேசிக்கிறார், உண்மையாளராக இருந்து வார்த்தையை தருகிறார், சேதம் வராதபடி தப்புவிக்கிறார். அதனால் நானும் கொடுத்த வார்த்தைக்கு உண்மையாக இருக்கிறேன். இது போதும். அவர் உண்மையென்று என்னை காப்பாற்ற, தப்புவிக்க, பாதுகாக்க போதும். எது இல்லாவிட்டாலும் இது ஒன்று போதும். அவர் உண்மை. எப்போதும் சிலுவை மரணத்தை சுமக்க அவர் என்னை சுமக்கிறார், தனியே விடுவதில்லை. ஆகையால் அவர் வார்த்தையை மறவேன். சங்கீதம் 119:16. உமது பிரமாணங்களில் மகிழ்ச்சியாயிருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். எப்போதும் இளைப்பாறுதல், இதுதான் என் பங்கு. எது? இளைப்பாறுதல் தான் என் பங்கு. காசு பணம் இல்லை, அதுக்கு தான் நம்ம அவஸ்தைப்படுறோம். இல்லைன்னா இளைப்பாறுதல் இல்லைன்னா பயப்படுங்க. இளைப்பாறுதல் தான் என் பங்கு. சிலுவையில் மரணம், அவருடன் இணைந்தோம். குட்டி கிறிஸ்துவாக, உலகத்திற்கு ஒளியாக. என்னுடைய மரணம் என்னுடைய பழைய பயம், கூச்சம், படிப்பு வராது என்று என்னை பற்றிய மதிப்பீடு, இந்த குறை அந்த குறை, மதியினம் அனைத்தையும் அழித்துவிட்டது. நான் வெற்றிடமாக இருக்கிறேன். எப்படி? நான் வெற்றிடமாக இருக்கிறேன். இப்படி தான் உங்களை பாருங்கள். அது இருக்குது, இது இருக்குது, நான் அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன். இல்லை, நான் வெற்றிடமாக இருக்கிறேன். என்னிடத்தில் கிறிஸ்துவின் நிறைவு நிரப்புகிறது. ஏற்கனவே சொன்னல, அவருடைய நிறைவினால் நிரப்பப்படுகிறோம், எல்லாவற்றினாலும் நிரப்பப்படுகிறோம். அவரை போல நான் பரிசுத்தத்திலும் ஞானத்திலும் நிறைகிறேன், நீதியிலும் நிறைகிறேன், நற்குணங்கள் அனைத்திலும் நிறைகிறேன். 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆனால் நமக்கு அப்படி வாழணும். அதை ஆயிருக்காரு, அதை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்ம செய்யணும்.
இந்த மாற்றம் கிறிஸ்துவோடு கொடுத்த இணைப்பினால் வந்தது. இதை செய்தது தேவன். நீங்களா ஒன்றும் செய்ய வேணாம். நானாக கிறிஸ்துவின் பரிபூரணத்தை அடைந்தது போல வேஷம் போட வேண்டாம். இது யாரும் மாற்றவோ அழிக்கவோ முடியாது. இதை செய்தது தேவன். அந்த அளவு ஞானம், அந்த அளவு பரிசுத்தம், அந்த அளவு நீதி எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். பழையன யாவும் போயின, எல்லாம் புதிதாக மாறிவிட்டது. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பியது போல நானும் மரித்தும் எழுந்தும் இருக்கிறேன். இனி என் வேலை அவரால் செய்யப்பட்ட கிரியைகளை செய்வதுதான். தேவ சித்தம் எதற்கும் கீழ்ப்படிந்து அவர் காண்பிக்கிறபடி நடந்து பரலோகத்தில் அவர் சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்வதுதான். இதனால் அவர் தேவனை திருப்திப்படுத்தியது போல நானும் திருப்திப்படுத்துகிறேன். மேலும் அவர் பாவமற்றவராக வாழ்ந்தது போல நானும் பாவமற்றவனாக இயல்பாக வாழலாம். இயல்பாக பாவமற்றவனாக இப்போது பரலோகம் ஏறி சென்று பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பது போல நானும் அவருடன் இணையலாம். அங்கே போய் இங்கேயும் இணைஞ்சிருக்கேன், அங்கேயும் தான். பரலோகத்தில் நானும் இயேசு கிறிஸ்து ஏறி போனது போல நானும் ஏறி போகிறேன். அவருடைய மரணத்தில் இணைந்த நான் அவருடைய மகிமையிலும் இணைகிறேன். உலகத்தை நியாயம் தீர்க்க அவர் வரும்போது அவரோடு கூட நானும் வருவேன். நியாயம் தீர்க்க அவர் பெற்ற அனைத்தையும் எனக்கும் தருகிறார். என்னை தன்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்லாமல் சிநேகிதன் என்று சொல்லுகிறார். யோவான் 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்கிறேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். பாருங்கய்யா, எந்த இடத்துக்கு கொண்டு வைக்கிற இந்த மரணத்தை மட்டும் நம்ம சுமந்தா போதும். புதிய வாழ்க்கை, புதிய நோக்கங்கள், பிதாவின் சித்தம் செய்வது. ஆகையால் அவரை போல பிதா பேச கேட்டு அவைகளின்படி மாத்திரம் செய்கிறேன். அவரோடு பேசிய பிதா என்னோடும் பேசுகிறார். நான் செய்ய வேண்டியவைகளை காண்பித்து அவைகளில் வழி நடத்துகிறார். அவர் காண்பித்தவைகளை செய்வதை தவிர உலகத்தில் வேறு எதையும் செய்ய நான் முயலுவதில்லை. என் விருப்பமெல்லாம் அவர் விருப்பம் மட்டுமே. என் விருப்பமெல்லாம் அவர் விருப்பம் மட்டுமே. வேறெந்த விருப்பங்களும் இல்லை. திருந்திய ஆதாம் நான். யாரு? கெட்டுப்போன ஆதாம். இன்னைக்கு ஆதாமுடைய சந்ததியில் வந்த நான் திருந்திய ஆதாம். நான் உயிர்த்தெழுந்த மனுஷன், மரணத்தை கடந்தவன். பழைய சுவாபங்கள் ஒட்டுவதில்லை. பொருளாசை, உலக மேன்மை, கீழான வேற எந்த விருப்பங்களோ என்னை பற்றுவதில்லை. கிறிஸ்துவின் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவன். பெற்ற வெளியேறப்பெற்ற தெய்வீக தன்மைகளை உலகத்தில் எதற்காகவும் இழக்க மாட்டேன். இதன் சிறப்புகளுக்கு முன் உலகத்தில் எதுவும் இணையாகாது. மரணத்தை கடந்தவன், உயிர்த்தெழுந்த மனுஷன் என்றாலும் நான் சாதாரணமானவன். மற்றவர்களை போலவே இருக்கிறேன். என்னிடம் உண்டான மாற்றம் மறைவானது, வெளியானதல்ல, உள்ளானது. மனதளவில் மறுரூபப்பட்டிருக்கிறேன். மேலும் விசேஷமான வல்லமையோ அடையாளமோ உருவ மாற்றமோ உயிர்த்தெழுந்தபடியால் எதுவும் என்னிடம் கிடையாது. வாழ்க்கையின் சிரமங்கள் மற்றவர்களைப் போலவே எனக்கும் உண்டு. மாறவில்லை எதுவும். மாறினாலும் வெளியே ஒன்றும் தெரியாது. கிறிஸ்துவோடு இணைந்தேன் என்பதால் உண்டான மாற்றம் இது. வேற எந்த செயலாலும் உண்டாகவில்லை. பழையன எல்லாம் காணாமல் போயின, எல்லாம் புதிதாயின. இவ்வளவுதான் இந்த மாற்றம். மரணத்தை கடந்தவன் நான். தேவன் செய்த இத்தனையும் விசுவாசத்தால் உண்டாயின. அவரின் வார்த்தை சொல்லுகிறபடி நம்புகிறபடியால் உண்டானது. தானாக எதுவுமே நடக்கவில்லை. வசனத்தை நம்புகிறேன், அவ்வளோதான். நான் மரித்தேன் நம்புகிறேன். அதனால் உண்டான மாற்றம் இது. வார்த்தை சொல்வதை பற்றி பிடித்தால் அதன்படி நடக்கிறது. விட்டுவிட்டால் எந்த மாற்றமும் உண்டாவதில்லை. பலருக்கு இவைகளை போதித்தாலும் அவர்கள் வசனத்தை விட்டுவிட்டு தன்னில் வித மாற்றம் கிடைக்கவில்லை என்று கேட்கிறார்கள். வசனம் சொல்வதை கவனிப்பதால் மட்டுமே விசுவாசம் வரும். மரணத்தை குறித்த தெளிவு இல்லாவிட்டால் இப்படி. பழைய யாவும் காணாமல் போவதும் இல்லை, எல்லாம் புதிதாவதும் இல்லை. மரணம் முக்கியம். இதை தேவன் தான் நம்மகிட்ட செய்கிறார். அதை நம்பினா போதும்.
நம் மாற்றம் உண்மையாக நிறைவேற ஏனோ தெரியவில்லை, மரித்ததை மறந்து விடுகிறார்கள். உங்களை மறிக்கச் சொல்லவில்லை, அவரே அதை ஏற்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவுடன் இணைந்தோம். மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் எதையும் பார்க்க முடியாது. மனதால் கணக்கிட்டு கொண்டு நம்பி நடக்க வேண்டும். அவ்வளோதான். மனதால் கணக்கிட்டு கொண்டு நம்பி நடக்க வேண்டும். கண்களால் காணவோ உணரவோ முடியாது. விசுவாசத்தினால் மாத்திரமே அனுபவமாக்க முடியும். ஆகையால் அநேகர் இந்த வசனங்களின் முக்கியத்துவத்தை அறியாமல் விலகி போய்விடுகிறார்கள். அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டோம். எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. மரணத்தின் சாயல். நான் இது வரைக்கும் படித்தேன்னா அத்தனையும் மரணத்தின் சாயல். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 6:5. இவ்வளவு பெரிய விஷயத்தை சாதாரண வார்த்தையால் சொல்லிவிட்டு போய்விட்டார். அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டோம், அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலிலும் இணைக்கப்பட்டோம். அதான் ரோமர் 6:5 சொல்லுது. அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டோம். எவ்வளோ பெரிய வார்த்தை. அவருடைய உயிர்த்தெழுந்த சாயல், அவருடைய பரிபூர்ணம் அத்தனை என்கிட்ட இருக்குது. அதில் ஒரு இன்ச்சு கூட என்கிட்ட குறையாது. அவருடைய ஞானத்தில் குறையாது, அவருடைய அன்பில் குறையாது, அவருடைய தன்மையில் குறையாது, உண்மையில் குறையாது, தாழ்மையில் குறையாது, இரக்கத்தில் குறையாது. நான் இப்படி விரித்து சொல்லுவேன். அத்தனையும் அப்படி இயேசு கிறிஸ்து என்ன இருந்ததோ டிட்டோ அத்தனையும் என்கிட்ட இருக்கும். டிட்டோவாக இருக்கும். அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டோம், அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டோம். இவ்வளோ பெரிய விஷயத்தை சாதாரண வார்த்தையாக சொல்லி சென்று விட்டார் ரோமர் 6:5. ஆகையால் நமக்கு தெரியவில்லை. பழனை எல்லாம் எவனும் கலைந்திட முடியும் என்றாலும் குணம் மாறிய மனுஷனை காண முடியவில்லை. இதாங்க பிரச்சனை. சர்ச்சில் என்ன சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக சிலுவையில் மரித்தார், ஆனால் பாவம் களைய முடியலையே. அவர் நாம் நீதிமானாகும்படி உயிர்த்தெழுந்தார், ஆனால் யாரும் நீதிமானாக முடியலையே. எங்கேயோ ஓட்டை இருக்கு இல்லையா? விசுவாசம் தாங்க ஓட்டை. வசனத்தை புரிஞ்சிக்காதனால தான் ஓட்டை, விசுவாசிக்கு தெரியலை. எல்லாம் நம்மில் இயேசுவை போல புதிதாகிவிடும். கண்ணிமைக்கும் நேரத்தில் நடக்கிற மறுரூபம் என்கிறார் பவுல். 1 கொரிந்தியர் 15:52. எக்காலம் துணிக்கும், அப்போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆனால் மறுரூபமானவங்க இல்லை இன்னைக்கு. இவர்களுக்கு இப்படி எப்படி அந்தரங்கத்தில் மாறுவது தெரியாமல் போனது. அது அற்பமாயிடுச்சு. மாறாததுனால பெரிய வல்லமை இறங்கி மாற்றத்தை உண்டாக்கினால் ஒத்துக்கொள்வார்கள். மறைவாக யாரும் அறியாவண்ணம் உண்டாகிற மறுரூபம் மதிக்கப்படுவதே இல்லை. அந்தரங்கத்தில் தான் உண்டாயிருக்கு. அது நாம் பார்க்கவே முடியாது. அதனால் யாரும் நம்ம மனசுக்கே நம்ம மாறினது தெரிய மாட்டேங்குது. இதில் சபைகள் வேறு. மறுரூபமாவது கடைசி நாளில் தான் நடக்கும் என்று பிரசங்கித்து தண்ணீரை சத்தியத்தின் மேல் ஊற்றி அணைத்து போடுகிறார்கள். கடைசி நாளில் மறுரூபமாகி பரிசுத்தமாகி எண்ணத்துக்கு இன்றைக்கி உலகத்தில் தானே இது நமக்கு வேண்டும். செத்த பிறகு என்றோ ஒரு நாள் நடந்தால் என்ன, நடக்காமல் போனால்தான் என்ன. ஆகையால் பழையன யாவும் இல்லாமல் போக பண்ணுகிற மாற்றம் பிடிக்காத அவசியமில்லாத பொருளானது. குருடன் வழிகாட்டினால் இப்படித்தான் இருக்கும். ஜனங்கள் பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கிறார்கள். அவர்களிடம் சின்ன சின்ன மாற்றம்தான் உண்டாகி இருக்கிறது. முழுமையாக கிறிஸ்துவை போல மாறியவர்கள் இல்லை. மனுஷனால் பிறப்பது மனுஷனாய்த்தான் இருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று யோவான் 3:6 சொல்லுகிறார். இங்கு பிறப்பே தப்பாக இருக்கிறது. மனுஷனாக தான் பிறந்துட்டு இருக்கோம், ஆவினால் பிறக்கவில்லை. முன்பு சொன்னது போல வார்த்தையை பிடித்து கொண்டு நடப்பதால் இது நிறைவேறுகிறது. அவருடன் சிலுவையில் மரித்தேன், மரணத்தில் இணைந்தேன், உயிர்த்தெழுந்தேன். இவ்வளவு போதும். நம்மிடம் முன்னான மரணத்தை புரிந்து விசுவாசிக்கிற எவனிடமும் ஆவினால் பிறந்து மறுரூபம் வந்துவிடும். கோமாளியை பிடித்து ராஜா வேஷம் போட்டால் ராஜாவாக ஆகி விடுவானா? அதற்கான ஞானமும் விவேகமும் அவனிடம் வந்துவிடுமா? அதே போலத்தான் தற்கால கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்களாக எண்ணிக்கொண்டு ஆட்டம் போடுகிறார்கள். பழையன எதுவும் மாறவில்லை, அப்படியே இருக்கிறது. மாய்மால சேட்டை தான் நாறுகிறது. ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே என்கிறார் பவுல். ரோமர் 8:2. எப்படி வார்த்தையை கவனிச்சு பாருங்க. பாவத்திலேருந்து விடுதலை இல்லை,
இனி ஒரு நாளில் நம்ம மறிக்க போகிறோமே, அந்த மரணத்திலிருந்து என்னை விடுதலாக்கிச்சு இந்த ஆவியின் பிரமாணம். நம்ம சொன்னால ஆவியினால் பிறக்கிறது. நம்ம அவருடன் மறிக்க பண்ணி உயிர்த்தெழ பண்ணியது ஆவியின் பிரமாணம். இதனால் எல்லா பாவ சோபங்களும் அழிந்து போய் மரணத்திற்கு வாய்ப்பில்லாமல் போயிற்று. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கோமாளித்தனமாக ஆக்கி யாருக்கும் கிடைக்காதபடி வைத்திருக்கிறார்கள். மறுபடி பிறப்பதே இல்லை. இவர்கள் பிடியிலிருந்து சத்தியத்தை விடுவிக்க வேண்டுமானால் பயண யாவும் கலைந்தவர்கள் கிறிஸ்துவை போல விசுவாசத்தினால் எல்லாம் புதிதானவர்கள் மட்டுமே செய்ய முடியும். விசுவாசமே எங்கும் காணோம். சத்தியம் காணாமல் போன பின்பு விசுவாசம் எப்படி செயல்பட முடியும்? நான் விசுவாசிக்கிறேன், நான் மாறியிருக்கிறேன், மறுரூபமாகிற மாற்றத்தை அனுபவமாக்கி இருக்கிறேன். என்னை போல விசுவாசத்தினால் மாறுகிறவர்கள் இன்றைய தேவை. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பயணவை யாவும் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு சிலரே ஆயினும் எழும்பி அவனவன் இடத்திலிருந்தே பிரகாசிக்கலாம். ஏதோ ஒரு வினோத புதிய போதனையை உங்களிடம் கொண்டு வரவில்லை. உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றம் போதனை இது. மாறாவிட்டால் மாறியது போல வேஷம் போடாதீர்கள். ஏன் மாறவில்லை? தேடுங்கள், என்னிடம் கேளுங்கள், உதவ தயாராக இருக்கிறேன். பயண யாவும் இல்லாமல் போக வேண்டும் என்றென்றுமாய். இன்று மாறியிருக்கிறேன், நாளை வீக்காகிவிட்டேன் என்பதெல்லாம் சரியல்ல. சரியாக தேவன் தந்த மரணத்தை புரிந்து கொள்ளவில்லை அல்லது விசுவாசிக்கவே இல்லை. சரியாக விசுவாசத்தை ஒருவன் கற்றுக்கொண்டால் போதும், நிச்சயம் வழி விலக மாட்டான். நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த மாற்றம் நிரந்தர மாற்றம். நம் மதியினம் மாறி ஞானம் உண்டாயிருக்கும், பலவீனம் மாறி பலம் உண்டாயிருக்கும், தடுமாற்றம் மாறி தெளிவு உண்டாயிருக்கும், தாறுமார்கள் மாறி மகிமையான குணம் உண்டாயிருக்கும். 2 கொரிந்தியர் 15:42 இப்படி தான் சொல்லுது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவுள்ளதாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அப்போது நம்மகிட்ட இருக்கிற எல்லா குணங்களும் விதைக்கப்பட்டாச்சு. மதியினம் விதைக்கப்பட்டாச்சு, பலவீனம் விதைக்கப்பட்டாச்சு, தாறுமார்கள் விதைக்கப்பட்டாச்சு, கனவீனமான குணங்கள் விதைக்கப்பட்டாச்சு, எல்லா அசுத்தமும் விதைக்கப்பட்டாச்சு. அவருக்கு ஒப்பான சாயல், அதற்கு குறைந்தது கிடையாது. எப்படி? இதுதாங்க ஆண்டவர் நம்மளுக்கு தந்திருக்காரு, இதை தாங்க ரட்சிப்பாக கொடுத்துருக்காரு. கண்களை திறந்து பாருங்கள். அவருக்கு ஒப்பான சாயல், அதற்கு குறைந்தது கிடையாது. எல்லா தாறுமாறுகளுக்கும் முடிவு, பலவீனத்துக்கு முடிவு, தடுமாற்றத்துக்கு முடிவு, மதியினத்துக்கு முடிவு, முழுக்க விடுதலை. இப்படி செஞ்சாதாங்க பாவத்துக்கு முடிவு வரும். கிறிஸ்துவின் அளவு சாயல், அதுக்கு குறைந்தது கிடையாது. ஆகையால் உங்கள் மாற்றத்தை கவனித்து பாருங்கள். அசதியாய் இராமல் பெற்றுக்கொள்வர்கள் போல ஓடுங்கள். தேவையற்ற சிந்தனையால் வீணாக்கினால் நஷ்டத்தை தாங்க மாட்டோம். மோசம் போக்குகிற பல காரியங்கள் நம்மை சுற்றி 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 வருகின்றன. அதுக்கு தான் இடம் கொடுக்குறோம். சர்ச்சில் போய் பாடுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏயா நீ பெற்ற ரட்சிப்பையே அறிஞ்சிக்கல. யாரையா முட்டாளு? அறியாமல் வாழ்க்கையை ஏமாத்திட்டு இருக்கோம். நம்மளை நாம ஏமாத்துறோம். அதுக்கு யாருக்கு பொறுப்பு? நான் என்ன சொல்கிறேன்னா, தேவனுக்கு மாத்திரம் செவி கொடுங்கள். எனக்கு கூட நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம்யா. வசனத்துக்கு மாத்திரம் செவி கொடுங்க. மனதை மயக்கும் போதனைகளுக்கு விலகி வாருங்கள். ஆமாம், மனதை மயக்கும். அது நமது இலக்கு கிறிஸ்துவின் சாயல். நம்முடைய இலக்கே தெரியாமல் ஓடிட்டுருக்கோம். செத்த பிறகு பரலோகம் போவோன்னு இல்லையா? முதல்ல கிறிஸ்துவின் சாயலாக இந்த உலகத்தில் மாறுங்க. நீதிமானாக ஆகும்படிக்கே எழுப்பியிருக்காருனாக்கா நீதிமானாக ஆகுங்க. பாவத்துக்காக மரித்திருக்காருன்னா பாவத்திலிருந்து விடுதலை ஆகுங்க. இதே சரியாக செய்யாமல் எப்படியா நம்புறீங்க செத்த பிறகு பரலோகம் போவோன்னு சொல்லி? கிறிஸ்துவின் சாயல் நமது இலக்கு. கிறிஸ்துவின் சாயல் தலையில் அடித்து ஆணி வச்சு கூட அடிக்கலாம்னு நினைக்கிறேன். நமது இலக்கு கிறிஸ்துவின் சாயல். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வேறு எதுவுமே இல்லை. அதற்கான வழியில் நடந்தால் நாம் மோசம் போக மாட்டோம். ஒரு சிலரை நடந்தாலும் வழி தவறி போகாமல் இருந்தால் போதும். அநேகர் வந்து யாருக்கும் வழி தெரியாமல் குழம்பி போகிறார்கள். வேண்டாம், அநேகர் வேண்டாம். கிறிஸ்துவின் சாயலாவதே முக்கியம். கலாத்தியர் 6:15.
கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனமும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. புது சிருஷ்டியே காரியம். நீங்கள் கிறிஸ்தவங்களா இருக்கேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் புது சிருஷ்டியாக ஆயிருக்கேன்னா யோசித்து பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆண்டவரே ஜெபம் பண்ணுறதுக்காக முன்னாடி நான் புது சிருஷ்டியாக ஆயிருக்கிறேன்னு யோசித்து பார்த்து ஜெபம் பண்ணுங்க. புது சிருஷ்டியே காரியம், அதுதான் டிக்கெட்டே. அதான் கடவுளுடைய தேவன் அவங்கள திருப்பி பார்க்குற வைக்கும். இவன் விசுவாசிக்கலைன்றதுக்கு அடையாளம் நாம் பெற்றிருக்க புது சிருஷ்டி. அது இல்லாட்டா தூக்கி போட்டுருவார். இது பல உதாரணத்தினால ஆண்டு சொல்லியிருக்காரு. 5 கன்னிகைகள், தீப்பந்தம், கதை நிறைய இருக்குது. அந்த புறக்கணிப்பாருன்றதுக்குங்க வெறும் தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டுருக்கோம். அது தீ எரியலை. விருந்து கூப்பிட்றாரு, போக மாட்டேங்கிறோம். நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு பாருங்கள், நான் உங்களுக்கு முன்னாடி வச்சுருக்க விருந்து எவ்வளோ பெருசு. நான் சாப்பிட்டு திருப்தி ஆனதுனால உங்களுக்கு தரேன். இதுதான் என் வாழ்க்கை, இப்படி தாங்க கிறிஸ்துவோடு மரித்திருக்கிறோம். இது உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கு. ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிறாரு. இதை விசுவாசிங்கயா அப்படின்னு சொல்கிறேன். விசுவாசம் இல்லாமல் இந்த மாற்றம் சாத்தியமே இல்லை. மெய் விசுவாசம் அழகாய் புரிந்து கொள்வதால் சாதித்துவிடும். பழையன யாவும் மாறி போய்விடும் சிலுவை மரணத்தினால். ஒரே அடியாக முழுமையாக தடுமாற்றம் இல்லாமல் மரணத்தை நினைத்து கொள்ளுங்கள். எப்போதும் நான் சிலுவையில் மரித்தேன், முற்றுப்புள்ளி. அவ்வளோதான், அதுக்கு மேலே பேச்சே கிடையாது. முற்றுப்புள்ளி. நான் சிலுவையில் மரித்தேன். உங்களுக்குள்ள நான் அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், எனக்கு கோபம் இருக்குது, என்கிட்ட சந்தோஷமே இல்லை, ஒரே வார்த்தை, நான் சிலுவையில் மரித்தேன். என்கிட்ட அந்த குழப்பம் இருக்குது, இந்த குழப்பம் இருக்குது, அதுவும் இருக்குது, இது இருக்குது, நான் இதுக்கு என்ன செய்கிறது, அதுக்கு என்ன செய்கிறது, ஒரே வார்த்தை, நான் சிலுவையில் மரித்தேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, அவர் பார்த்துக்கொள்கிறார். மரித்தவனிடம் அனைத்தும் மனுஷ குணங்களும் இல்லாமல் போயிருக்கும். நல்லதோ கெட்டதோ அனைத்து குணங்களும் மரித்தேன். வெறும் பிணம், அவ்வளவுதான். இதுதான் நினச்சிக்கோங்க. அதுபோலத்தான் நானும் சிலுவையில் மரித்தேன். என்னிடம் இந்த மறுரூபம் உண்டாக வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. அறிந்து விசுவாசிக்கிறேன். கத்த வேண்டாம், கூச்சல் பட வேண்டாம். மனதில் விசுவாசித்தால் போதும், மாற்றம் தானாக உண்டாகும். அதை நம்பி வாயால் அறிக்கையிட்டால் போதும், அது உறுதிப்படும். நான் உங்களுக்கெல்லாம் அறிக்கை செய்கிறேன், நான் அடைஞ்சிருக்கிறத அறிக்கை செய்கிறேன். சந்தேகம் எப்படி வர்றது? மரணத்தை புரிந்து கொள்ளாதபடியால் வருகிறது. நான் சிலுவையில் மறிச்சிருக்கேன்னா எல்லாம் மறிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஏன் நீ ஒரு பிணம், அதை புரிஞ்சுக்கோங்க. மரணத்தை புரிந்து கொள்ளாதபடியால் வருகிறது. கூட்டத்தோடு கோய்ந்தா போட்டால் மறுரூபம் வராது. தேவ வார்த்தை நிறைவேறாமல் போகாது. வானமும் பூமியும் மாறிப்போம், என் வார்த்தை மாறாது என்கிறார் இயேசு. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை எதற்காக சொன்னாரோ அதை நிறைவேற்றி அவரிடம் திரும்பாமல் போவதை காட்டிலும் அண்ட சராசரமும் இல்லாமல் போவதே மேல் அப்படின்னு தான் சொல்கிறார். அவ்வளவு உறுதியானது அவர் வார்த்தை. மத்தேயு 24:35, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. ஆகையால் சிலுவையில் நம்மை மறிக்க பண்ணிவிட்டார். ஆகையால் மரணம் நிறைவேறிவிட்டதென நம்பி நடவுங்கள். தானாக மாற்றத்தை போக போக காண்பீர்கள். பொறுமை வேண்டும், அவ்வளோதான். நம்ம அது வெளிப்பட தான் பார்க்க முடியும். ஒரேடியாக நம்மகிட்ட எல்லாத்தையும் அப்படியே ஒரு பெரிய வல்லமை வானத்திலேருந்து இறங்கி நம்மளை ஒரு நல்ல குலுக்கி புது மனுஷனை மாற்றி, மூஞ்செல்லாம் கருப்பாக இருக்கிற மூஞ்செல்லாம் வெள்ளையாகி, தலையெல்லாம் கருப்பாகி, அப்படியே பொது 25 வயசு ஆள் மாதிரி நம்ம மாறினோம். அப்போ தான் நம்புவோமா? இல்லை, கண்களுக்கு மறைவாக நடக்கிற மாற்றம். அதனால தான் நம்மளுக்கு நம்ப தெரியல. அதனால தான் சொல்கிறேன், பொறுமை வேண்டும். வார்த்தை தவறாது, பயப்படாதீர்கள், நீங்கள் ஏமாற மாட்டீர்கள். மரணம் இது ஒன்றையும் விடாது அழித்துவிடும். நான் மறித்துட்டேன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்ன? பெரிய வார்த்தை, ஒன்றையும் விடாது அழித்துவிடும். நம்ம அவிசுவாசத்தையும் தான், என்கிட்ட அவிசுவாசம் இருக்குன்னு சொல்லாதீங்கய்யா, அதையும் அழிச்சிடுச்சு. ஆகையால் அவிசுவாசத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். முழுக்க குளித்தவன் சுத்தமாக இருக்கிறான். யோவான் 13:10. இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான். நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லோரும் அல்ல என்றார். எல்லோரும் அல்லன்னு யாரை பற்றி சொல்கிறாரு? யூதாஸ் காரியத்தை பற்றி சொல்கிறார். மரணம் முழுக்க ஒருவனை அழித்து அடங்க பண்ணுகிறது. கிறிஸ்துவிடம் இருந்ததெல்லாம்
உங்களிடம் இனி இருக்கும். அதே அளவு கிறிஸ்துவின் நிறைவான ஞானம், அன்பு, பணிவு, உண்மை உண்டாகி இருக்க காண்பீர்கள். நம்பி நடக்கிறான், அவருடன் இணைந்திருக்கிறான். இணைத்தது தேவன், நாம் அல்ல. அதான் அங்கே பெரிய விஷயம். நம்ம கழிச்சிட்டு வர முடியாது. அவர் விட்டு இணைச்சிட்டானா இணைஞ்சு போச்சு, நம்ம கழலவே முடியாது. நாம் அல்ல. அதை புரிந்து நம்புவது மட்டும்தான் நம்ம செய்கிறதுன்னு அதை பார்த்து நம்புகிறோம், அவ்வளோதான். ஆகையால் பழையன எதுவும் இல்லாதவர்களாக முழுக்க மாறிய கிறிஸ்துவின் சாயலில் ஞானத்தினால் நிறைந்தவர்களாக நடப்பீர்களாக. அடங்காத பிள்ளையை நடத்துவது எப்படி நடத்துறது? யாரிடமும் போய் கேட்க வேண்டாம், உங்களிடத்தில் அதற்கான ஞானம் இருக்கும். பணத்தை எப்படி கையாளுவது உங்களுக்கு தானாக தெரியும். யோவான் சொல்கிறார், நீங்கள் எல்லாம் மறைந்திருக்கிறீர்களாம், யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லையாம். யோவான் 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் போதிக்க வேண்டியது இல்லை. அந்த அபிஷேகம் சகலவற்றையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. பாருங்க, சகலவற்றையும் குறித்து போதிக்கிறது. அதனால தான் பவுலுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. சகலவற்றையும் குறித்து எப்படி என் வாழ்க்கையை நடத்தணும், எப்படி பணத்தை கையாளணும், பிள்ளையை கையாளணும், குடும்பத்தை கையாளணும், நாளை பற்றி எல்லாவற்றையும் குறித்து போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பதாக. கிறிஸ்துவின் போதனையே மறுபடி பிறப்பதை பற்றியது. யோவான் 3:5. அதை பற்றி தான் ஆரம்பத்திலேருந்து சொல்கிறார். இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் அப்பத்தின் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இந்த பிறப்பே தப்பாக இருக்க, தெளிவில்லாமல் இருந்தால் சகலமும் நம்மிடம் போலியாகிவிடும்.